வணக்கம் வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். ஆக்டர் ஜீவா ஜெய் ஸ்ரீகாந்த் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் காஃபி வித் காதல். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிரதீப் ரங்கநாதன் நடித்து லவ் டுடே படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ மிஸ்டேக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் இந்த வீடியோக்கான லிங்க் பின் பண்ணி இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஜெய்க்கு தியாங்கிற பொண்ணை மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தியா வந்து பகதூர் தாத்தாவை பற்றி ஜீவா கிட்ட சொல்லியிருப்பாங்க. தியாவுடைய பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக பகதூர் தாத்தாவை கூட்டிகிட்டு வந்திருப்பார் ஜீவா. ஆனால் பகதூர் தாத்தா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு ஃபோட்டோஸுமே ஜீவா கிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஜீவா கரெக்டாக கூட்டிகிட்டு வந்திருப்பார் இவர் தான் பகதூர் தாத்தான்னு? இந்த சீனில் ஜெய்யும் அரவிந்தும் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெய் வந்து கிரிக்கெட்டில் கப்பு வாங்கின மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஜெய்க்கு கிரிக்கெட் விளையாட தெரியுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க போல். ஆனால் அரவிந்த் கிரிக்கெட் விளையாட தெரியும் அப்படிங்கிறதுக்காக டயலாக் மூலமாக கூட கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அரவிந்த் அந்த மேட்ச்சில் நல்லா விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிரிக்கெட்டில் கப்பெல்லாம் ஜெயிச்சு வின் பண்ணியிருக்கிறாரு ஜெய். ஆனால் அவர் அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பார், அரவிந்த் வின் பண்ணியிருப்பார். அது எப்படி? டிடிக்கு ஜோடி கடைசியில் தான் காமிச்சிருப்பாங்க ஆர்யான்னு. படத்தோடைய இடையிலேயே ஆர்யாக்கான சின்னதாக டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. இந்த சீனில் ஜெய், டிடியோட அப்பா 3 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. டிடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்பா மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லியிருப்பாங்க. டிடியோடைய அப்பா இந்த கதையில் ட்ராவல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆர்யாவும் ட்ராவல்ஸு சம்மந்தப்பட்டதில் தான் வேலை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்ரீகாந்தோடைய ஒய்ஃபு கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க கிளைமேக்ஸில் சமாதானம் ஆகிடுவாங்க. படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரம் சமாதானம் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜெய்யா அபி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போவே ஜெய் வந்து வேலை வெட்டிலாம் இல்லாமல் சும்மா தான் இருப்பார். அரவிந்த் வந்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, நீயே ஸ்டெடியாக இல்லை அப்புறம் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜெய் லவ் பண்ணும்போது தெரியாதா ஜெய்க்கு வேலை இல்லைன்னு? கிளைமேக்ஸில் ஜெய்யும் அபியும் சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது அந்த அரவிந்தோடைய கேரக்டர் என்னாச்சு? ஏன் பாதியிலே கட் பண்ணிட்டாங்க? கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சின்ன பொண்ணு ரோகனை கேலி பண்ணி ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்த சீனே ரோகன் நீத்துவை ஏற்றுக்கிட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. சின்ன பிள்ளை அவமானப்படுத்திருச்சுன்னு மனசு திருந்தி நீத்துவை திரும்ப ஏற்றுக்கிட்டாரா? நீத்து ப்ரெக்னன்சியாக இருக்கிறேன்னு ரோகன் கிட்ட ஒரு தடவை கூட சொல்லலையா? ரிட்டையர் மிலிட்ரி சர்வீஸ் பார்ட்டியில் தான் ஜெய் வந்து தியாவை ஃபஸ்ட் டைமாக வீடியோ கால் மூலமாக மீட் பண்ணுவார். இவர் மிலிட்ரியில் தான் வேலை பார்த்துருக்கிறாருங்கிறதுக்காக அவருடைய ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணும்போதே ரிட்டையர் மிலிட்ரி பார்ட்டின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த ஒரு ஷாட்டில் யோகி பாபு அமைதியாக இரு இல்லைன்னா அவர் எக்ஸ் மிலிட்ரி மேன் அப்படின்னு ஒரு டைலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பார். தியாவை ஏர்போர்ட்டில் இருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி ஜீவா போயிருப்பார். அப்போது தியாவுடைய சூர்கேஸு கார் மேலே மோதிடும். சூர்கேஸ் கீழே விழுந்துடும். ஆனால் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார் மேலே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சூர்கேஸு பறந்து வந்து கார் மேலே விழுகாது, ரோலிங்கில் தான் கார் மேலே மோதி விழுந்திருக்கும். அப்புறம் எப்படி ட்ரெஸ் எல்லாம் கார் மேலே விழுந்திருக்கும்? கிளைமேக்ஸ் சீனில் தியாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி குடும்பமே ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனால் அங்கே ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டியெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டு உள்ளக்க போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி வீக்காக இருக்குது. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.